பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின்படி நடக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் இந்நாளிலும் தேவனாகிய ஆண்டவர் பெருமூச்சோட, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இருக்கிற நாட்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளாமல், கிறிஸ்துவின் வழிகளை அறியாமல் இருக்கிற அநேக பாவிகளை பார்த்து அவர் இந்நாளில் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டம். கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தும் அவர் உங்களை இரட்சித்தும் இப்போதும் அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை நடத்தி கொண்டு வந்தும் அவரை நன்றாய் அறியாதபடி அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்து அவர் இந்நாளிலும் பெருமூச்சோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். உலகத்தை பார்த்து அவர் பெருமூச்சு விடுகிறார். உலகம் ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் இது தேவனுடைய பூமி என்றும், தேவனுடைய படைப்பென்றும், வானம் அவரால் உண்டாக்கப்பட்டதென்றும், மனுகுலம் முழுவதும் தேவனுடைய சிருஷ்டியாக்கும் என்று சொல்லி மக்கள் அறியாமல் இருக்கிறதை நினைத்து ஆண்டவர் பெருமூச்சோடு இருக்கிறார். அதே போலத்தான் கிறிஸ்தவளாய் இருக்கிற நாம் அவரை அறிந்திருந்தும் அவரை எப்படி அன்பு கூற வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறதுனாலே அதிலேயும் அவள் பெருமூச்சோடு இருக்கிறார். நீங்கள் ஆனபடி அவருடைய பெருமூச்சும் வேதனைக்கும் இடங்கூடாதபடி இந்நாளிலே கர்த்தருடைய சித்தம் என்னதென்றும் நாம் அவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டு நீங்கள் அதற்குள்ளே வாழ்ந்தால் நீங்கள் நிச்சயமாய் தப்பி போக முடியும். இல்லாதபடி நீங்கள் அவரை அன்பு கூறாதபடி ஒரு பெருமூச்சோடு அவர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் தப்பித்து போக முடியாது. ஆனபடி இந்நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் சில வார்த்தை மூலம், சுவிசேஷம் மூலம் நீங்கள் இந்நாளில் புரிந்து கொண்டு அதிலே வாழ வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 26வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வேண்டுதல் செய்கிற தேவன். ஆவியானவர் பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறாராம். இந்த ஆவியானவரை பார்க்கும்போது பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் நாம் தொழலாம், ஆதியானவரை துதிக்கலாம். ஆவியானவர் இல்லாத ஆராதனை நல்ல ஆராதனை அல்ல. வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர்ல சொல்லும் போது ஆவியானவர் உங்கள் மத்தியில் முத்திரை போட்டிருக்கிறார், அவரை துக்கப்படுத்த கூடாது என்றும் எபேசியர் புஸ்தகம் 4:30 சொல்லப்படுகிறது. ஆனபடி இந்த ஆவியானவர் பிதாவாய் இருந்தவரும் குமாரனாய் இருந்தவரும் அந்த குமாரன பரிசுத்த ஆவியானவருமா இருக்கிறார். ஏன் கிறிஸ்து அதிகமாய் கிறிஸ்து சொல்லும் போது இனி நான் போய் ஒரு தேற்றாளை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றாளர் தான் இன்றைக்கு ஆவியானவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே ஆவியிலே உலாகும் போது புரிந்து கொள்ள வேணும், இயேசு வந்திருக்கிறார், பிதா வந்திருக்கிறார். ஆனபடி அவரை பிதாவென்றும் குமாரனாய் இயேசுவென்றும் பரிசுத்த ஆவி என்றும் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்க தொழுது கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எப்படி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறியாம இருக்கிறதுனால பெருமூச்சோடு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். பெருமூச்சோடு. உங்களுக்கு தெரியும், பிதாவானவர் மிக கோபம் உள்ளவரும், இயேசு கிறிஸ்துவானவர் சாந்தம் உள்ளவரும், சாந்தம் உள்ள சுபாவம், பரிசுத்த ஆவியானவரும் மிகுந்த சாந்தமும் அன்பும் உள்ள ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர்
உங்களுக்காக பெருமூச்சோடு வேண்டிக் கொள்ளுகிறார். நீங்கள் என்ன விதமாய் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறதுனால அவர் பெருமூச்சோடு நிற்கிறார். அவ்வளவுதான். அவர் பெருமூச்சு விடுகிறார். தேவனுடைய பிள்ளை, ஏன் அவர் பெருமூச்சு விடுகிறார்? இந்நாளிலே ஜனங்கள், அவரை விசுவசிக்கிற ஜனங்கள், அவரை அப்பா என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கின்ற ஜனங்கள் அப்படின்னு சொன்னா, ரோமர் 8:15 பார்க்கும்போது புத்திர சுபிகாரம், பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது புத்திர சுபிகாரம். அப்படி புத்திர சுபிகாரம் ஒரு பிள்ளை மேல வைக்கும்போது, அவர் அப்பனாய் மாறுகிறார், அவர் தாயாக மாறுகிறார். அப்போ தாயான இயேசு கிறிஸ்து, தாயா இருக்கின்ற பிதா, தகப்பனா இருக்கிறவர் இந்நாளே பரிசுத்த ஆவியின் வடிவிலே நம்மை பார்க்கிறார். நம்ம இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார், இருதயத்தில் உண்டாகின்ற ஆழத்தை பார்க்கிறார், இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார், சிந்தனைகளை வேர் பிரித்து பார்க்கிறார். அதுல என்ன இருக்குன்னு சொல்லி, சிந்தனையில என்னென்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி பிரித்து பார்க்கிறா. படித்து புஸ்தகத்தை போல திறந்து வைத்து பார்க்கிறா, உங்கள் ஆத்மாவை பார்க்க. அப்போ அவருடைய துக்கம் என்னன்னு சொன்னா, அவர் புத்திர சுவிகாரத்தை தந்தவர். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்வது, நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்கிறீங்க? ஏன் அவர் வேதனையா இருக்கிறார்? ஏன் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் உங்களை பார்த்து பெருமூச்சோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற ஒரு வட்டாரத்திலே கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி செய்வது கிடையாது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஜீவிதம் கிடையாது. காரியம், அவர்கள் திருச்சபையிலே வந்தாலும் வார்த்தையை கேட்டு போறாங்களே தவிர, தாங்கள் இருந்து சிந்தித்து இந்த சபை எப்படி நடக்கிறது, இந்த சபையில இயேசு எப்படி வழி நடத்துகிறா, இங்கே பரிசுத்தாவின் கிரியை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சில மக்கள் இன்றைக்கும் கூட சிந்திப்பது கிடையாது. ஆனபடி தங்களுக்கு ஏற்ற போதர்களை தாங்களே நியமித்துக் கொண்டு சிலர் போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம், ஒரு பேஷன் ஸ்டைல்ல போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆடம்பரமான சபையை தேடுறாங்க, ஆடம்பரமான வழியில நடக்கிறாங்க, ஆடம்பரமான ஒரு சபைக்குள்ளேயும் ஒரு ஜீவிதத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி என்று சொல்ல, டாக்டர்களுக்கு இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு சபை இருக்க வேண்டும், ஒரு என்ஜினியர்ஸ் இருப்பதற்கு ஒரு பெரிய அலங்காரமான சபை இருக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள், உயர்ந்தவர்கள், உயர்ந்த இடத்தில் உள்ள அநேகரும் சில சபைகள்ல போய் இருக்கிற அனுபவத்தை எனக்கு பார்க்க முடியும். அவங்க நினைப்பது என்னன்னு சொன்னா, அங்கே வந்து அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை எப்படின்னு சொன்னா, இந்த இருதயத்துல தொடாத ஒரு காமன் வார்த்தைகளை அவங்க கொடுத்து அவங்களை போஷித்து சந்தோஷப்படுத்துறாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பு செத்து போய் இருக்கிறது. ரட்சிப்பு செத்து போனதுனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த திருச்சபையை அவங்க பிரியப்படுறாங்க. ஒரு ஆவி இல்லாத போதகனுடைய சபையை பிரியப்படுறாங்க. ஒரு ஆவி உள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு போதகன் ஆவிக்குரிய காரியத்தை கடிந்தும் நேசித்தும் எல்லாம் ஆண்டவர் சொல்லுபடியே சொல்லுவார். ஆண்டவர் என்ன பேசுகிறார் அதுத்தை சொல்லுவார். அதுதான் ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வோம். அப்போ ஆவியான விரும்புவது என்னன்னு சொன்னா, நேரடியாய் பிள்ளைகள் கேட்க வேண்டாம் இடத்துல, நேரடியாய் அப்படின்னு சொன்ன ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளைகள் எப்படி அன்பு வைத்திருக்காங்க, ஒரு தாயிடத்துல எப்படி பிள்ளைகள் அன்பு வைத்திருக்காங்க, அதை போல அவர்கள் நேரடியாய் அப்பாவிடத்துல கேட்க வேண்டும். அப்ப அப்பாவிடத்துல நேரடியாக கேட்கணும்னு சொன்னா, அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இயேசுவை நன்கு நேசிக்கிறவளா இருக்க வேண்டும். இயேசுவுக்காகவே வாழுகிற புத்திரனாக புத்திரியாக இருக்க வேண்டும். அப்போ அப்பாவை நேசிக்காதபடி அவருடைய காரியங்களை மாத்திரம் லிஸ்ட் போட்டு, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், என்ன காரியம் வேணும் என்று சொல்லி இந்த காரியங்களை மாத்திரம் கேட்கும் போது அந்த அப்பா வந்து என்ன செய்வார், பெருமூச்சோடு கலக்கத்தோடு பெருமூச்சோடு தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இது பலன் இல்லை. ஆனபடிதான் அவர்கள் திருப்தியாவது இல்லை, அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவருடைய குடும்ப ஜீவிதம் கட்டப்பட முடியவில்லை, 10 ரூபாய் மீதி எடுக்க முடியவில்லை, தொழில் செய்தாலும் நிம்மதி இல்லை, எது செய்தாலும் நிம்மதி இல்லை, எல்லாமே போராட்டமாய் இருப்பதற்கு காரணம் தேவனாகிய ஆண்டவர் பெருமூச்சோடு நீங்கள் அவரை அன்பு வைக்காம இருக்கிறதுனால பெருமூச்சோடு இருக்கிறார்.
பெருமூச்சோடு இருக்கிறார். அதுக்கு நீங்க இடம் கூடாதபடி அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா அவர் வந்து சொல்லும் போது நான் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறது போல என்று சொல்ல அப்படின்னு சொன்ன அவர் தன்னைத்தானே சொல்லுறது. அவர் தான் எல்லாம். அப்ப பிதாவிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அவர் பிதாவின் சித்தப்படி தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அத்தனை அன்பாக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்ப அத்தனை அன்பு இருக்கிறதுனால தான் பிதா ஒரு குறைவும் இல்லாதபடி சகலதையும் ஆளுகிற அதிகாரத்தை இந்நாளில் இயேசுவின் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனபடி தேவனுடைய பிள்ளை, இந்த நாளிலே உனக்கு பெருமூச்சோட நீ ஒன்றும் வாங்கக்கூடாது. அப்பாவை நேசித்து அன்பு கூர்ந்து நீ அவரிடத்துல கேட்பதற்கு முன்னே ஒரு பிதாவானவன் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு இருந்தால், பிள்ளைகளை குறித்து கரிசனை இருக்கிற தகப்பன் பிள்ளைகள் கேட்பதற்கு முன்னே ஸ்கூல் பீஸ் வேணும், பிள்ளைகளுக்கு புஸ்தகம் வேணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன செலவு இருக்கிறது, பிள்ளைகளை வீட்டிற்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்க வேண்டும், எல்லாமே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை குறித்து அறிந்திருக்கிறது போலத்தான் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். ஆனால் நீ பெற்றுக்கொள்ளும் போது என்னன்னு சொன்னா பெருமூச்சோடு பெற்றுக்கொள்ளாதபடி அவர் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளத்தக்க நீ அப்பாவை கனப்படுத்துறவனா இருக்க வேண்டும், அப்பாவை நேசிக்கிறவனா இருக்க வேண்டும். இந்நாளில் அப்பாவை நீ நேசிக்காமல் கனப்படுத்தாமல் இருந்தா அவர் பெருமூச்சோட உனக்கு செய்கிறார். கடைசி நாட்களில் அந்த தகப்பன் உனக்கு தர வேண்டிய பரலோக ராஜ்யத்தை தர முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்தை உனக்கு தர முடியாது. ஆனபடி அந்த பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் அன்பிலே நிற்கிற பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஆனபடிதான் கிறிஸ்துவின் அன்பை குறித்து அறிந்ததினாலே அநேக சீசர்கள் மரித்தார்கள், அவருக்காக ஜீவனை கொடுத்தார்கள், அவருக்காக எல்லாத்தையும் விற்றார்கள், அவருக்காக தரித்திரனானார்கள், அவருடைய வேலைக்காக அவர்கள் அந்நியர்களாய் பரதேசிகளாய் வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி தேவனுடைய பிள்ளை, இந்த வசனத்தை கேட்கிறனே, இனி முதல் அவர் பெருமூச்சோடு உனக்காய் வேண்டுதல் செய்யாம அவர் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்றுள்ள அதிகாரத்தோடு உனக்கு தர நீ அவரை மன்றாடு, ஜெபம் பண்ணு, அவர்கிட்ட நேரடியாக பிதாவே என்று சொல்லி கூப்பிடு. உன் இருதயத்தை களங்கமில்லாம கொடு, உன் ஆவி ஆத்தும சரீரத்தை முற்றிலும் அர்ப்பணி. கர்த்தர் அதிலே பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதிலே உனக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளை, இனி நீங்கள் பழையது மாதிரி செய்யாதபடி அன்பு கூர்ந்து கேட்டு பாருங்க, அன்பாயிருங்க, அவரை நேசித்து பாருங்க, அவருடைய நேசத்தை பாருங்க. அப்போது உங்களுக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்லும் போது அவரை ருசித்து பாருங்க என்று சொல்லுகிறார். ருசித்து பாருங்க. ஒரு ஃப்ரூட்டை நீங்க ருசித்தா தான் அவருடைய டேஸ்டை சொல்ல முடியும். ஒரு அழகான ஏதோ ஒரு ஜூஸ், ஏதோ ஒன்றை நீங்க ருசிக்காம அந்த ஜூஸுடைய டேஸ்டை உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப அதை போலத்தான் கிறிஸ்துவை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நடத்துகிற வழிகள், அவர் நம்மை எவ்வளவு அன்பாய் வைத்திருக்கிறார், நம்மளை எப்படி பாதுகாக்கிறார், என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறார், பரலோகத்தை செய்து வைக்கிறான். அந்த அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். தன் ஜீவனை கொடுத்த அன்பை, தன்னுடைய கைகால் எல்லாம் ஆணி அறையப்பட்டு சாட்டையினாலே அடிக்கப்பட்ட முள்கிடம் சூடப்பட்டு சிலுவை எடுத்த அந்த அன்பை நாம் நினைத்து பார்க்கும் போது அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடிதான் உனக்காக இத்தனை அன்பு செய்தவர் இனி உள்ள காரியங்களை எல்லாம் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ பசியா இருக்கிறாயா? அவர்கிட்ட கேளு. கடன்காரனா இருக்கிறாயா? நீ அவரிடத்துல கேளு. இந்நாளிலே லாக்டவுன்னாலே அநேகர் வந்து சின்ன சின்ன கடைகளை திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். புதிய புதிய மார்க்கெட், புதிய புதிய கடைகள், சின்ன சின்ன பிசினஸ் இடங்கள் எல்லாம் வருகிறதை நான் பார்க்கிறேன். அதெல்லாம் சில இடத்துல அடைத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறேன். சில திறந்திருக்க, சில அடைக்கப்படுகிறது. அது எல்லாம் நஷ்டத்தினால் என்பது எனக்கு உணர முடிகிறது. இப்படி வாழ்வாதாரத்திலே ஒரு பெரிய நெருக்கடியில வந்திருக்காயனா, இன்றைக்கு நீ இயேசுவை விசுவசித்து, ஆண்டவரே என்னுடைய வழிகளை திறந்து தாரோம் அப்பா, நான் உம்முடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நான் உண்மையே அதிகமா நேசிப்பேன்னு சொல்லி நீ அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானா உன் வழிகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்த வல்லவராயிருக்கா. ஆனபடி தேவனுடைய பிள்ளை, நீ அன்பாயிரு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பாத்தீங்க சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை சொல்றது பாத்தீங்க சொன்னா, வெளிப்பாடு புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு வார்த்தையை உங்களுக்கு பார்க்க முடியும். 2:4 நினைக்கிறேன். ஆதியிலே எபேசு சபையை குறித்து ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி
அந்த சபை குறித்து சொல்லுகிறார். அது ஒரு அன்பு விட்டாச்சுன்னு சொன்னா அது ஒரு பெருமூச்சோட அந்த பரிசுத்த ஆவியார் நிற்கிறார். ஏன்னு சொன்னா அன்பு அநேக பாவங்களை, திரளான பாவங்களை மூடுகிறதே அன்புதான். அன்பு இல்லாவிட்டால் ஒரு மனுஷனால் ஊழியம் செய்த பலன் இல்லை. இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது, கடிந்து பட்சிக்கிற சபைகள், இரக்கமில்லாத சபைகள், கண்ணீர் இல்லாத சபைகள், துன்மார்க்க சபைகள். போதக முதல் அநேக விசுவாசிகள் வர ஒரு ஆளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, ஒரு ஆளை பார்த்து கை கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆளை பார்த்து அன்பு செய்ய மாட்டாங்க. கேட்ட சொல்லுவாங்க, நாங்கள் பெரிய சபையுள்ள ஆட்கள், நாங்கள் பெரிய ஆட்கள். நான் கேட்கிறேன், நீ இயேசுவின் பிள்ளையா சாத்தானுடைய பிள்ளையா? சாத்தானுடைய பிள்ளைகள் தான் அன்பில்லாதவர்கள். இயேசு அன்பா இருக்கிறார், அன்பு செய்ய சொல்லுகிறார், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் என்பது பார்க்க முடியும். அவர் வந்து இருக்கிறது போல நீயும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஆனா அன்பு என்பது நீ பாவத்துக்குள்ள போய் உள்ள அன்பல்ல, கிறிஸ்துவிலே பூரணமாக்கப்பட்ட அன்பு. வைராக்கியம் வேணும், கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ற வைராக்கியம் வேணும். ஆனா அன்பு வேற. இந்த அன்புடையவராய் காண வேண்டும். அப்ப எபேசு சபையிலே எல்லாம் இருந்தாலும், ஆசீர்வாத சபை இருந்தாலும் அன்பில்லை. அப்போ ஒரு பாத்திரம், நீங்க தான் திருச்சபை, ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஆண்டவர் பார்க்கும்போது சில குணங்கள் சரியா இருந்தாலும் அந்த இருதயத்துக்குள்ளே அன்பில்லாம இருந்தா அது ஒத்து வராதுங்க. அது ஒத்து வராது. நீ எவ்வளவு பெரிய விசுவாசின்னு சொன்னாலும், நான் எவ்வளவு வல்லமை பெற்ற ஊழியக்காரன் சொன்னாலும், நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைத்தாலும், ஒரு அன்பு உனக்கிட்ட இல்லாவிட்டால் ஒருவரும் உன்னோடு சேர முடியாது. அப்ப அன்பு இல்லாவிட்டால் இயேசுவும் சேர முடியாது. பழைய நாட்களில் பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எரிந்து விழுக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே அன்பு குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். வரம் இருந்தது, அன்பில்லாததுனாலே அவங்க பூரண ஐஸ்வர்யம் வாழ்ந்ததும் இல்லை, பூரணமான ஒரு திருப்திய அவர்கள் இந்த உலகத்தில் இருந்ததும் கிடையாது. ஆனபடி இந்த எபேசு சபையை போல நீ அன்பில்லாம இருக்காயா என்று சொல்லி சிந்தித்துப்பா. சில திருச்சபை என்பது வசனம் இருக்கும், பாடல் இருக்கும், துதிகள் இருக்கும், கைதட்டுகள் இருக்கும், எல்லா ஆக்டிவிட்டி இருக்கும், பண பரிமாற்றங்கள் இருக்கும், பெரிய சபைகள் இருக்கும், நல்ல நல்ல வெல்வஸ்தம் மரித்து சபையிலே வருகிற மக்களை பார்க்க முடியும். ஆனா அன்பு கிடையாது. இன்னைக்கு சில ஆராதனை பார்க்கும் போது அந்த ஆராதனைக்குள்ள அன்பு இருக்கிற, இயேசுவோடு உள்ள அன்பினாலே நீ ஆராதிக்கிறாயா? இயேசுவோடு உள்ள அன்பினாலே நீ செய்தி கொடுக்கிறாயா? இயேசுவோட உள்ள அன்பினாலே நீ அவரை ஜெபம் பண்ணுகிறாயா? இயேசுடைய அன்பினாலே திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறாயா? எப்படி இருக்கிறாய் என்று சொல்லிப்பார். இயேசுடைய அன்பினாலே ஏழைகளை நேசிக்கிறாயா? இயேசுடைய அன்பினாலே எளியவர்களை கண்காணிக்கிறாயா? இயேசுடைய அன்பினாலே விதவைகளை எல்லாம் நேசிக்கிற ஒரு இருதயம் உனக்கு இருக்கிறதா என்று சொல்லிப்பார். அந்த இருதயம் தான் தேவனுக்கு பிரியமான இருதயம். அந்த இருதயம் தேவனை துதித்துக் கொண்டும் தேவ சித்தத்தை செய்கிற இருதயம், தேவன் பிரியப்படுவதை மாத்திரம் செய்கிற ஒரு இருதயத்தை நீ தருவதற்காக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்நேரத்திலே உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து, திருச்சபையா இருக்கிற மக்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆடுறவங்களுக்கிட்ட அன்பு இருக்காதா என்று சொல்லி பாருங்க. பாடல் பாடுற பிள்ளைகள் அன்பு இருக்கிறதா என்று பாருங்க. உங்களோட அன்பு இருக்கிறதா பாருங்க. வசனத்தை பேசுற ஊழியக்காரரே, உங்களுக்கு அன்பு இருக்கிறதா என்று பாருங்க. இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் உனக்குள் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு நிற்க மாட்டார். உன் சபையிலே உலாவா, உன் சபையிலே மகிமைப்படுவா. நீ ஜெபிக்கும் போது, நீ வார்த்தை பேசும்போது கர்த்தர் ஆவியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை திருச்சபைக்குள்ளே உண்டாக்குவா. ஊழியக்காரனை ஆராதனையிலே பயன்படுத்துவா, செய்தி வேளையிலே பயன்படுத்துவா, ஜெப வேளையிலே பயன்படுத்துவா. அவனுக்கு ஒரு அன்புள்ள ஒரு இருதயம் இருக்கிறதுனாலே, அவர் திருப்திப்பட்டிருக்கிறதுனாலே அவனுக்குள்ளே பலமான கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு இல்லாதபடி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சபையை பார்த்து பெருமூச்சோடு இருக்கிற சில சபைக்குள்ள பரிசுத்த ஆவிக்கு இடமே கிடையாது. சொந்த ஆளுகை, சொந்த அதிகாரம், சொந்த இஷ்டம், தாழ்மையான ஒரு எண்ணமே கிடையாது. ஆனபடி பரிசுத்த ஆவியானவருக்கு இடமில்லாதபடி இருக்கிற சபையிலே சாத்தான் சீக்கிரமாய் நுழைந்து உங்களை வஞ்சித்து விடாதபடி அன்பா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பா இருங்கள், அப்போது அவர்
வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உனக்கு செய்ய மாட்டா, மனதார செய்வா. உங்க அப்பா மனதார செய்ய வேண்டும். ஆம், அதுதான் உண்மையான திருச்சபைக்கு செய்கிற ஒரு பிரசன்டேஷன். ஆனபடி உங்களை ஆராய்ந்து பாருங்கள், அன்புள்ளவளா இருக்கிறீங்களா என்று சொல்லி பாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் சில சபையில் அன்பில்லா இருந்தால் அவர் பெருமூச்சோடு கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறார். வரங்கள் இருக்கிறது, எல்லாம் பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த வரத்தை ஒரு சரியா நிலைநிறுத்த முடியாதபடி ஒரு அன்பில்லாதவங்களா இருக்கிறாங்க. சில இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சில சின்ன பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை பேசவெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனா முதல்ல வசனத்தை பேசுறதை விட அந்த பிள்ளைகளுக்குள்ளே சின்னதிலே ஒரு அன்பு இயேசுவோடு இருக்க வேண்டும். அந்த அன்பு இல்லாவிட்டால் அவர்கள் விழுந்து விடுவார்கள். அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கும் போது சின்ன வயசுல வின் பண்ணவங்க எல்லாமே சில காலங்களின் போது விழுந்து விட்டாங்க. இன்றைக்கு அவங்களை தேடி பார்த்தா கூட இல்லாத அளவில் சாத்தான் கிரியை செய்து விட்டான். ஆனபடி சின்ன வயதில் எழும்புறது ரொம்ப நல்லது. ஆனா சாத்தானுக்கு பிடி கொடுக்காதபடி, சாத்தான் உன்னை பிடித்துடால் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் வேதத்திலே சில இடங்களை பார்க்கும் போது பார்த்தீங்க சொன்னா, யோவான் சுவிசேஷத்துக்கு நேராய் நீங்கள் திருப்பும் போது அங்கே யோவான் 21 அதிகாரத்திலே 15 முதல் பார்த்தீங்க சொன்னா 17 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை வரை பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு வேதனை என்று பாருங்க. மறுதலித்து போன மனுஷன், அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார், கூட கொண்டு நடத்துகிறார், கொண்டு நடந்து மிரக்கல்களை எப்படி செய்கிறது எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார், ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் அதிகமாய் 3 சீசர்களை கொண்டு போறதுல பேதுருவை அதிகமாய் நேசிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை அப்பாரப்போ சாத்தான் என்று கடிந்து கொள்வதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு சின்ன ஒரு பெருமை, இயேசுக்கு புத்தி சொல்ல ஒரு பெருமை அவருக்குள்ளே வந்து விட்டது. சில வேளையிலே சிலர் இயேசுவுக்கு புத்தி சொல்றவங்க உண்டு. ஆண்டவரை அப்படி செய்யும், இப்படி செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யணும். அது ஒன்று நடக்காது. ஏன்னா சபை கர்த்தருடையது, ஆடுகள் அவருடையது. அவர் எதை விரும்ப அதை செய்யட்டும், அவ்வளவுதான். அவர் என்ன பெரியவர் அதை செய்யட்டும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனை பார்த்த உடனே அதிகமா என்னிடத்திலே அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறார். எவ்வளவு பாசத்துக்காக இயங்குகிற தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த யெகோவா என்ன நாமம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து என்ன நாமம் உள்ளவர், பரிசுத்த ஆவி என்று சொல்லி சுற்றி திரிந்த தூதர்களை, கோடிக்கணக்கான தூதர்களை வைத்து நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அன்பை கேட்கிறார். அன்பை கேட்கிறார். நீ அன்பா என்னத்தில் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். சபை, நீ அன்பா இருக்கிறாயா? நீ அவரிடத்தில் என்ன அன்பு வைத்திருக்கிறாய்? எப்படி அவரை நேசிக்கிறாய்? உன் வீட்டை கேட்கிறாயா? மாட்டை கேட்கிறாயா? ஆட்டை கேட்கிறாயா? பொன்னை கேட்கிறாயா? வெள்ளியை கேட்கிறாயா? ஆஸ்தியை கேட்கிறாயா? பிள்ளை செல்வத்தை கேட்கிறாயா? திருமண புருஷனை கேட்கிறாயா? இது எல்லாமே நீ கேட்க வேண்டிய தேவையில்லை. அன்பா இருந்தால் தகப்பன் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்யாம இருக்கவே மாட்டார். அநேக சாட்சிகள் எனக்கு சொல்ல முடியும். ஏற்ற காலத்திலே அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்ய வல்லவர். அவர் விடவே மாட்டார். அன்பாயிரு என்று கர்த்தர் சொல்றார். அப்ப சீமோன் பேதுருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கு அவர் கேட்கும் போது. காரணம், கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட போறார் என்று சொல்லி நியாயத்தீர்ப்பு அவருக்கு நேர விரோதமாய் வந்திருக்கான்னு சொல்லி அவர் புரிந்த உடனே தன்னை தப்புவிக்க பார்த்து விட்டார். 3 முறை அவர் சொல்லி இருந்தால், நீ என்னை 3 முறை சேவல் கூவதற்கு உன்னை மறுதலிப்பா என்று சொல்லி இருந்தார். அப்ப அவர் 3 முறை அவர் மறுதலிக்கிற மனுஷனாக்கும். 3 முறை மறுதலித்தது சில வேளையிலே உண்மையா இயேசுவிடத்தில் அன்பு அந்த நாள்ல இல்லை. ஏன்னு சொன்னா, உமக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னதெல்லாம் உண்மைத்தான். ஆனா அந்த இடத்துல ஒரு மாம்சீக பந்தம் அவனை தொட்டிருக்கும். பிசாசு அவனை தனியாக்கி இருப்பான். காரியம், அவருடைய ஊழியத்தை ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு போப்பாண்டாக்கும் அந்த மனுஷன், ஒரு அப்போஸ்தலனாக்கும் அந்த மனுஷன். அவரிலிருந்து தான் இந்த ஊழியம்
கிறிஸ்து போன பின்பு அவரிடத்தில் இருந்து தான் இந்த ஊழியம் இந்நாள் வரை அப்போஸ்தலர் அடிச்சுவடிலே பெந்தேகோஸ்து சபைகள் நிலை நிற்கிறது. பேதுருவின் வசன அஸ்திபாரத்திலும் கிறிஸ்து போட்ட மூல உபதேசத்திலும் இவர்கள் செய்யும் எல்லாமே கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துக்குள்ளே நிறுத்துகிறது எல்லாமே இவங்களுடைய வசனங்கள் தான். தேவனுடைய பிள்ளை, ஆனபடி இந்த பேதுருவுக்கு எல்லாத்தையும் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததுனால அப்ப இவனை கொண்டு, பேதுருவை கொண்டுதான் அந்த சபை, ஒரு சபை அப்படின்னா தன் சரீரத்தின் சாயலை அவனுக்கு கொடுத்து அந்த சாயலுக்கு ஏற்றபடி மக்களை உருவாக்குறது அவருடைய வேலையா இருந்தது. அதுதான் சாத்தான் அசைக்க முடியாத பாறையாய் உன்னை மாற்றுவேன்னு சொன்னார். உங்களை பாறையாய் மாற்ற வேண்டும் சொன்னா, சாத்தான் உன்னை தொடாத ஒரு பாறையாய் சில விசுவாசிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், சில போதகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், உனக்குள்ளே அநேக ஜனங்களை விட அதிகமான அன்பு வேணும். இந்த அன்பு குறித்து அவன் சொல்லும் போது பேதுருடைய உள்ளம் நொறுங்கினது. காரியம் என்னன்னு சொன்னா, அவர் மரித்து உயிர்த்தெழும்பின பின்பு அவர் சகலத்தின் கடவுள் அவர்தான் என்று சொல்லி பேதுரு அறிந்தான், பேதுரு புரிந்து கொண்டான். ஆனபடிதான் அவனுடைய உள்ளம், இவர் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் நெருங்கிக் கொண்டிருக்கிற வேலை, ஐயோ அவரை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி உள்ளம் நொறுங்கிக் கொண்டிருக்கின்ற வேலைத்தான் நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி கேட்கும்போது அவனுடைய உள்ளம் நொறுங்குவதை பார்க்க முடியும். அவர் அவனை ஒரு முறை பார்த்தார். அவன் மறுதலித்து போகும்போது ஒரு முறை அவனை கண்காணித்து பார்த்தார். அப்போது பேதுருடைய உள்ளம் அவர் சொன்னபடி சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 முறை மறுதலிப்பான் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை உணர்ந்து அவன் மனம் கசந்து அழுதான். சில வேளையிலே நீ அன்பில்லாம பெயருக்கலாம், சில வேளை பாடுகள்னால இயேசுவை மறுதலித்து பெயருக்கலாம். ஒரு பெம்பிள்ளை 2 நாளுக்கு முன்னே ஒரு மரண வீட்டில் நான் பார்த்த போது காத்துல கழுத்துல ஒன்றும் கிடையாது, அவளுக்குள்ள மிகுந்த சோகம் உண்டு என்பதை புரிந்து கொண்டேன். நான் கேட்டேன், ஏன் சபைக்கு போகவில்லை என்று சொன்னான். 2-3 ஆண்டுகள் திருமணமான உடனே நான் அன்பாய் நேசித்த புருஷன் இறந்து போனான். நான் அதுவரை இயேசுவை அதிகமாக நேசித்திருந்தேன். நான் அவருடைய ஊழியத்துக்கும் அவருடைய சபைக்கும் ஓடி ஓடி நான் போனேன். என் புருஷனை இழந்த பின்பு ஏதோ எனக்கு சபைக்கு போக இஷ்டமில்லை என்று சொல்லி நான் ஒரு வெறுப்புள்ளவராக இருக்கிறேன் சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துல உனக்கு புருஷனை தந்தாலும், பிள்ளையை தந்தாலும், மனைவியை தந்தாலும், எதை தந்தாலும் கிறிஸ்து அறியாம வருகிறது அல்ல. சில வேளையிலே ஒரு மரணம் கூட வந்தா கூட நீ சில வேளையில உன் புருஷனை அதிகமா நேசிக்க கூடாது. காரணம், அவர் அது பிரியப்படவில்லை. முதல்ல அவரைத்தான் நீ நேசிக்க வேண்டும், அவரைத்தான் அன்பு கூற வேண்டும். ஆனபடிதான் சில வேளையில சில வீடுகள்ல அப்படி உள்ள மரணங்கள் சம்பவிக்கிறது நான் பார்க்கிறேன். நான் அதை குறித்து நான் பேச வரல. ஆனா இங்கே அன்பை குறித்து ஆண்டவர் கேட்கிறார், நீ அன்பா இருக்க, ஏன் அன்பா இருக்கிறான்னு கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பா இருக்கிற மனுஷன் அவன் சும்மா இருப்பதில்லை. அவர் அவனுக்கிட்ட ஆடுகளை மேய்க்க சொல்லுகிறார். நீ போய் ஆடுகளை மேய் என்று சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று சொல்லுகிறார். அதுதான் பிரச்சனை. அப்போ கிறிஸ்துவிடத்துல அன்பில்லாவிட்டால் அவன் அடுத்த ஒரு ஆடை மேய்க்க முடியாது. இப்ப சபையிலே அன்பில்லாதவர்கள் வருவார்கள், ஒரு 10 ரூபாய் காணிக்கை போடுவார்கள், அந்த வசனத்தை கேட்பார்கள். சில வேளை அந்த வசனத்திலே கொஞ்சம் பிடித்து கொண்டு பாஸ்டர் கொள்ளலாம் என்று சொல்லலாம், ஒரு ஆராதனை கொள்ளலாம் என்று சொல்ல, அதுக்காக உன்னை சபையிலே கொண்டு வரவில்லை. நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் அன்பிலே நீ நின்று கிறிஸ்துவின் ரூபமாய் மாறத்தான் சபையை உனக்கு கொடுத்திருக்கா. அதுதான் சபையிலே இந்த பேதுருவை நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுக. தேவனிடத்தில் அன்பில்லாவிட்டால் நீ ஒரு ஆடையும் பார்க்க முடியாது. தேவனிடத்தில் அன்பில்லாவிட்டால் நீ ஒரு ஆளுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. உண்மையான ஊழியக்காரன் 10 பேர் இருந்தாலும் சரி, 15 பேர் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மாதிரியாகவே சபையை உருவாக்க பார்க்கிறான். கிறிஸ்துவின் சாயலாகவே ஒரு விசுவாசி உருவாக்க பார்க்கிறதான் உண்மையா ஒரு பாஸ்டருடைய வேலை. அதுதான் இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கேட்கிறார், நீ ஆடுகளை மேய்ப்பாயா? தேவனுடைய பிள்ளை, அப்ப நீங்கள் விசுவாசிகளோ ஒரு பரிசுத்தவான்களோ உண்மையாய் ஆடுகளை மேய்க்கிறீங்களா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இல்ல பேருக்காக நீங்க மேய்க்கிறீங்களா?
என்கிட்ட 1000 ஆடுகள் இருக்காது, 10,000 ஆடுகள், இது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நீ உண்மையாய் நேசிக்கிறாயா? ஆடுகளை குறித்து கவலையா இருக்காயா? ஆடுகளை குறித்து பாரமா இருக்காயா? பாவத்தில் நடக்கிற ஆடுகளை குறித்து, எத்தனை வசனம் கேட்டாலும் புரியாத ஆடுகளை குறித்து, சபைக்கு சரியே வராத இருக்கின்ற ஆடுகளை குறித்து நீ கவலையா இருக்காயா? நீ பாரமா இருக்காயா? எதை இழந்தாவது 10 ஆடுகளை ஆண்டவருக்கு ரூபமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு கதறுகிறாயா? நீ பெருமூச்சு விடுகிறாயா? ஏன் சொன்ன மேய்ப்பர்களை பார்த்து அவன் பெருமூச்சு விடுகிறான். விசுவாச பிள்ளைகளை பார்த்து பெருமூச்சு விடு காரியம் காமனான ஒரு ஊழியம், மறுபத்தின் ஊழியம் காண முடியவில்லை. இன்றைக்கும் காமனான ஊழியம். இயேசு கிறிஸ்து வரும் நாட்களாகி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறா, ஆனா ஆடுகள் ஆயத்தமில்லை. அது காரணம், இயேசுவிடத்தில் அன்பு கிடையாது சீசர்களுக்கு. நீ உண்மையான சீசனா இருந்தால் நீ இயேசுவிடத்தில் அன்பாயிரு. இயேசுவிடத்தில் அன்பாயிருந்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அவரை மறுதலிக்க முடியாது. மாத்திரமல்ல, உண்மையான சீஷன் ஆடுகளை நன்றாய் பராமரிப்பான், ஆடுகளை நன்றாய் மேய்ப்பான். ஆடுகளுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாயிருந்து இடையனாயிருந்து ஆடுகளை கவனிக்காவனாய் இருக்கிறான். ஆனபடி ஒரு சபையில் வரை ஆடுகளை, விழுந்து போற ஆடுகளை எப்படி பிடித்து விட வேண்டும், ஒரு ஆடுடைய நிலைமை என்னவென்று சொல்லி நன்றாய் மேய்ப்பன் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடிதான் ஆண்டவரை கத்த சொல்லுகிறார், நீ அன்பாயிருக்காயா என்று சொல்லிவிட்டு நீ ஆடுகளை மேய் என்று சொல்லி அவன் கையிலே தன் ஆடுகளை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேதுரை மேய்த்து அவனை உருவாக்கி அவனை சீசனாய் மாற்றுகிறார். பின்பு ஆடுகளை மேய்க்க சொல்லுகிறார். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துடைய சீசனாய் முதல்ல நீ உருவாகாவிட்டால், இயேசு கிறிஸ்துடைய அறிவுகளை நீ அறிந்து உருவாகாவிட்டால் நீ ஆடுகளை மேய்க்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாதவன் ஆடுகளை மேய்க்க முடியாது. பரிசுத்த ஆவி இருக்கிற மனுஷனிடத்திலே ஆவியான ஏவுதல் செய்வார். அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டை தட்டு, இந்த வீட்டை நேசி, இந்த பாத்திரத்தை இப்படி கொண்டு வந்து சொல்லி அந்த ஆடுகளை குறித்து கவலை உள்ளவராயிருக்க நாளிலே பரிசுத்த ஆவியான சபைகளை பார்க்கும்போது சபையில இடமில்லை. எல்லாம் வசனத்தை பேச ஆள் உண்டு, ஏதென்றோ ஒண்ணு செய்ய ஆள் உண்டு. ஆனா கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆள் இல்லை. அதை இந்நாளிலே செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆனபடி தேவனுடைய பிள்ளை, இயேசுவை நேசிப்பது அவர் பெருமூச்சோட இருக்கக்கூடாது. அவர் அன்பாய் நீ நேசிக்க வேண்டும். அவர் பெருமூச்சோட உன்னை நேசித்தா ஒரு பலனும் கிடையாது. ஆனபடி சபை இயேசு கிறிஸ்து பெருமூச்சு இல்லாதபடி அவருடையதை மாத்திரம் செய்து அதற்கேற்றபடி விசுவாசிகளை, ஆடுகளை கவனிக்க ஒரு மேய்ப்பனா இருங்கள் என்று ஆவியானவர் சொல்ல. அதை 3 முறை கேட்கிறார். பின்பு பேதுரு சொல்லும் போது, நீர் எல்லாத்தையும் அறிவீர். 3 முறை நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்கிறார். பின்பு அவர் சொல்லுகிறார், நீர் எல்லாத்தையும் அறிவீர். அப்படின்னு சொன்னார். அர்த்தம் என்னவென்று சொன்னார், இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கும் போது அவர் இயேசுவுக்காக தன்னை மரணத்துக்காய் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்டால் என்னை மரணத்துக்கு நேராய் இந்த ஜீவனை அவருக்கென்று சொல்லி அர்ப்பணிக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு இந்த சரீரத்தை அவருக்கென்று சொல்லி நியமிக்கிறார். இனி நான் அல்ல என்று சொல்லி இந்த ஆவியாத்ம சரீரம் கிறிஸ்து சொல்லும் போல நான் நடப்பேன், எங்கேயோ ஒரு முறை மகதரித்து விட்டேன் என்று சொல்லி உள்ளே கொலை பண்ணப்பட்டவராயிருக்கிறார், உள்ளே வேதனைப்பட்டவராயிருக்கிறார். ஆனபடிதான் சொல்லுகா, நான் வேதனைப்படுகிறதும் நான் நெருக்கப்படுகிறதும் உம்மை மகதலித்ததும் மீண்டும் இந்த ஊழியத்தை நான் செய்வது என உள்ளத்தில் இருக்கிற நீ அறிவீர் என்று சொல்லி எல்லாத்தையுமே அறிவீர் என்று சொல்லுக. தேவனுடைய பிள்ளை, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. இயேசு அறியா ஆடுகளை மேய்க்க என் பிள்ளை ஓகே, தன் உயிரை கொடுப்பதற்கு ஓக்கையா இருக்கிறான் என்று சொல்லி அறியும் போதுதான் அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு பெருமூச்சில்லாதபடி உன்னை நேசிக்கிறவராயிருக்கிறார். மகனே என்று சொல்லி, மகளே என்று சொல்லி மார்போடு அணைக்கும்படி இயேசு கிறிஸ்து என் நாளிலே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ விட்டு கொடுப்பாயா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொடுத்து பேசுகிறார். பாத்தீங்க சொன்ன இங்கே ஒரு அன்புள்ள ஒரு சகோதரியை பார்த்து
நான் முடிக்க போறோம். ஒரு அன்புள்ள சகோதரி பார்த்தீங்க சொன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க சொன்னா, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்தில் வந்து கல்லறை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கு கண்டாள். உடனே அவள் ஓடி போய் சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி. பாருங்க, எல்லாருமே இயேசுவை விட்டு ஓடி போறார்கள். ரோம சட்ட திட்டத்தின்படி அந்த கல்லறை சீல் போட்டு வைத்திருக்கிறது. அதை தொடுகிறவனோ கல்லை புரட்டுகிறவனோ சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் சட்டம் நிறைவேற்றப்பட்டு வைத்தது, சீல் போட்டு வைத்திருக்கு. ஆனா இந்த கல்லறை திறந்திருக்கிறது. அப்போ மகதலேனா மரியாள் அதிக இருட்டோடு தேடி வருகிறாள். அப்ப சீசர்கள் எல்லாம் கதவை அடைச்சு ஒளிச்சிருக்கிற காலம், ஒளித்திருக்கிற காலம். ஏன்னு சொன்னா, இயேசுவோடு நடந்தவங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுடைய சீசர்களை எல்லாம் தேடி பிடிப்பதற்காக அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. அங்கே ஒரு அதிக இருட்டோடு ஒரு துணிவோடு மகதலேனா வருவதற்கு காரணம் என்ன? இயேசுவோடுள்ள நட்பு, இயேசுவோடுள்ள லவ், இயேசுவை நேசிக்கிறதுனாலே அவர் உயிரோடு மாம்சீகமாய் உயிரோடு இருந்த காலம் அவளுக்கு நன்மை செய்திருக்கிறார். 7 பிசாசின் கிரியைகளை மாற்றி அவளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாவத்தில் இருந்த அவளை, கொலைக்கு நியமிக்கப்பட்ட அவளை அவர் விடுதலையாக்கி பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு வைத்திருக்கிறார். அது மகதலேனா மரியாளுக்குள்ளே நித்தியமாய் ஊறிக்கொண்டிருக்க அவருடைய பாசம். இயேசு வராவிட்டால் நீங்கள் யார் பிழைத்திருக்க முடியும்? இயேசு இந்த பூமியில வராவிட்டால் இன்றைக்கு பெரிய ஊழியக்காரனே நீ பிழைத்திருக்க முடியுமா? உன்னை பாவத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்து அவர் அல்லவா? உன்னை கழுவி சுத்திகரித்தது அவர் அல்லவா? நீ எப்படி இன்றைக்கு இருக்கிறாய்? தேவனுடைய விசுவாச பிள்ளை, உன்னை சுத்திகரித்து ரட்சிப்பை கொடுப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டார். நீ அவருக்காக என்ன வேலை செய்கிறாய்? எப்படி அன்பாய் இருக்கிறாய்? அவரை எப்படி நேசிக்கிறாய்? கிறிஸ்தவர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசித்தால் இந்த ராஜ்யத்தில் கிறிஸ்தவர்கள் பெருகி இருப்பார்கள். நீயோ உன் இஷ்டத்தை செய்து கொண்டிருக்காய். நீயோ உன் பிரியமானதை செய்து கொண்டிருக்காய். நீயோ எல்லாத்திலும் பாவத்திலும் கட்டுகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பெண்மணியை நீ திரும்பி கொஞ்சம் பார். அவர் ஏன் இயேசுவை மீண்டும் தேவனாய் தரிசிக்க வேண்டிய காரணம் என்ன? கல்லறை இடத்திலே அழுது கொண்டிருக்கிறார். என் தெய்வமே, நான் என் கடவுளை, அவரை, என் ரபியை யார் எடுத்து கொண்டு போனது? அவருடைய சரீரத்தை யார் எடுத்து கொண்டு போனது? அவருடைய சரீரத்தை யார் கொண்டு போனார் என்று சொல்லி அவள் ரகசியம் அறியவில்லை. அவர் மரித்தொழுந்து எழும்பினதை தெரியவில்லை. அவள் கூட சிறிய தெய்வீக சக்தி எது என்று அறியவில்லை. அவர் கடவுள் என்று அறியாதபடி அவள் இங்கே வைத்திருக்கின்ற சரீரத்தை தேடுகிறார். இந்நாளை வியாதியோடு இருக்க சரீரமே, நீ அவரை நேசித்தால் உன் வியாதி அந்த சரீரத்தில் அற்புதம் செய்வார். மரித்தவளா இருந்த உங்களை உயிர்ப்பிப்பார். பாடுகள் பட்டுக் கொண்டிருக்க உங்களை இயேசுவிடத்தில் அன்பு வைத்தால் அவர் உங்களை சுமக்க வல்லவர். நீ உன் பிரச்சனை அடுத்து சொல்ல வேண்டாம். நீ காரியத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு இயேசுவிடத்தில் அன்பா இருந்தா உன்னுடைய எல்லா பிரச்சனையும் இயேசு சுமக்க வல்லவர். மரித்து எழும்பி இவ்வளவு அற்புதத்தை செய்தா உன் செத்து கிடக்க எல்லா காரியத்தும் அவர் இந்நாளை பொறுப்பெடுக்கவரா இருக்கிறார். ஆமென். இந்நாளை பொறுப்பெடுக்கவரா இருக்கா. அன்பானது என்னுடைய பிள்ளை, அந்த மரியாள் அவர் அழுது கொண்டே காத்திருக்கா. யாரும் வரவில்லை, யாரும் வரவில்லை. அவள் தனித்து போராடுகள். என் ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போனது யார் என்று சொல்லி போராடுவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வசனத்திலே பார்க்கும்போது அதிலே 13-14 வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசுவென்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை நோக்கி, தோட்டக்காரன், ஐயா, நீ அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை
எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்ற அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அவள் இயேசுவை கண்டாள். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், முதலாய் இயேசுடைய மரணத்தை, மரித்து உயிர்த்தெழுதலை ஒரு பாவியான சிறை, ஒரு பைத்தியம் பிடித்த 7 பிசாசினால் பிடிக்கப்பட்ட அந்த அந்நிய சிறையை போல இருந்த பாவியான சிறைதான் இயேசுவை கண்டாள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்டாள். அவரை அறிந்து கொண்டாள். அவருடைய பாசத்தை இயேசு அறிந்து கொண்டாள். இயேசுடைய அன்பு அவருக்குள்ளே தரித்திருந்தது இயேசு அறிந்து கொண்டாள். அவள் இயேசுவின் மேல் தாகமா இருக்கிறதை இயேசு அறிந்து கொண்டாள். ஆனபடிதான் எத்தனை பிரபுக்கள் காண முடியவில்லை, எத்தனை சீசர்களுக்கு வெளிப்படுத்த முடியவில்லை, தன் தாய்க்கு முன்னாகவோ தன் சகோதரர்களுக்கு முன்னாகவோ வெளிப்படுத்தாமல் நேசித்த ஒரு பெண்மணிக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கு அந்த அருணோதயம் உன்மத்திலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். உன் சுபாவத்தை மாற்று, நீ சேஞ்ச் பண்ணு. ஏசாயா 58 நீ படித்து பார்த்து நீ மனம் திரும்பி தேவனை அன்பு கூறுவாயானால், உன் வாழ்க்கையில் தேவனை முன்னாக வைத்துக் கொள்வாயானால், அவருக்காக ஜீவிப்பாயானால், ஆடுகளை மேய்க்க போவாயானால், ஆடுகளை மே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆடுகளை மேய்க்காத சீசன் அல்ல, ஆடுகளை மேய், ஆடுகளை போய் பார், ஆடுகளை நேசித்து அவரை குறித்து நீ சொல்லும்படி எழும்பு. அவன்தான் சீஷன். இந்த மனுஷி ஒரு நல்ல சீஷத்துவ குணம் உள்ளவளாய் காணப்பட்டார். இதை போல அநேகர் எழும்ப வேண்டும், இயேசுவை தேடுகிறவங்க. எந்த லாக்டவுன் ஆனாலும், எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும் இயேசுவை தேடுகிற ஒரு அனுபவம் உள்ள சகோதரிகள் சகோதரர்கள் எழும்ப வேண்டும். ஆம், தேவனுடைய பிள்ளையே, அன்பாயிருந்த சீசனுக்கு கூட காண்பிக்காதபடி அவர் மகதுல மரியாளுக்கு காண்பித்து தன்னை வெளிப்படுத்தினார். இந்நாள் நீ அன்பாயிருப்பாயானா, நீ அவருடைய சீசனாயிருப்பாயானா, நீ ஆடுகளை மேய்க்கிறவனாயிருப்பாயானா, அவர் பெருமூச்சோடு நிற்க மாட்டார். உன் அன்பின் நிமித்தம், உன் தேடுதல் நிமித்தம், அதிக இரட்டோடு நீ தேடுகிற நிமித்தம் உனக்கு முன்பாய் அருணோதயம் போல ஒரு சூரியன் உதிக்காது போல அவர் உனக்கு முன்பாய் பிரசன்னமாகதை பார்க்க முடியும். அவரை பார்க்க வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் அதிக நேசித்து தேடுங்க. அப்போது அவர் வாக்கு கடங்காத பெருமுச்சோட இல்ல, அன்போடு ஒரு தேடி வருவார். மகளே என்று சொல்லி கூப்பிடுவார். இப்படி அவர் சபையை தேடிக் கொண்டிருக்கிறார். அவரை லவ் பண்ற சபை, அன்பு வைக்க மகதுல மரியாளுடைய அதை போன்ற பெண்கள் வேணும். அவருக்காக ஜீவனை கொடுக்கிற ஸ்தேவானை போல உள்ள ஆத்துமாக்கள் வேணும். அதுக்கு அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படி உள்ள ஆத்துமாக்கள் உண்டென்று சொன்னார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோட நிற்க மாட்டார். நேரடியே அன்பு கூறவளா இருக்கிறார். ஆனபடி உங்க அன்புகளை செக் பண்ணி பாருங்க. உங்க அன்புலே கபடம் இல்லாதபடி ஒரு மாசற்ற, ஒரு அழுக்கில்லாத ஒரு பூரண அன்பு உங்களிடத்தில் இருந்தால் இயேசு இந்நேரம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதை பார்க்க முடியும். அன்பு தகப்பனே, இந்த வேளை நான் செபிப்போமா? அன்பு அவருக்கு காட்டுங்க, அன்பை சொல்லுங்க. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவை அன்பு கூர்ந்து இருக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு எனக்கு வேணும்னு கேளுங்க. அதிகாலை நான் தேடுவேன்னு கேளுங்க. ராத்திரி வேளை கர்த்தரை நம்பி தேடுவேன்னு சொல்லுங்க. நீ அன்பாயிருப்பாயானா ஆடுகளை மேய்ப்பேன்னு சொல்லுங்க. உங்கள் அன்பை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு அன்புள்ள சபைகளை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. உண்மை அன்பாய் தேடுகிற பிள்ளைகளை எழுப்பித்தாரும். சபைக்கு பிரயோஜனமானவர்களை எழுப்பும் ஆண்டவரே. சபையை குறித்துள்ள துக்கம் பாரம் உள்ள மக்களை எழுப்பும் ஆண்டவரே. சபையை நேசிக்க ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆடுகளை தேடி பிடிக்க ஒரு கூட்டம் ஜனங்களை, ஆடுகளை தேடி ஆடுகள் காரியங்களை அறிந்து கொண்டு ஆடுகளை திருச்சபைக்குள்ளே நிலைநிறுத்தி கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுவதற்காய் ஓடுக ஒரு சகோதரிகளை எங்களை எழுப்பித்தாரும் ஆண்டவர். சகோதரர்களை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. எங்களுக்கும் இடைவிடாதபடி ஆடுகளை மேய்க்கிற கிருபைகளை தாரும் அப்பா. நாங்கள் ஒருபோதும் வேதனை பாரத்தினாலே முடங்கி இருக்கிற மேய்ப்பனாய் இல்லாதபடி உயிருள்ள நாட்கள் உமக்காய் வேலை செய்யும்படி
ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கின்ற மேய்ப்பர்கள், கண்ணீரோடு இருக்கின்ற ஆடுகளை ஆண்டவரை ஏற்ற மேய்ப்பர்களுக்குள்ளே நீ கொண்டு வரும்படியாக, நல்ல சபையிலே சேர்க்கும்படியாய், உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறதுனாலே சாயலாய் இந்த ஆடுகளை மாற்றத்தக்க மேய்ப்பனிடத்தில் நீங்க கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இனி அற்புதம் என்றும் அடையாளம் என்றும் மக்கள் ஓடாதபடி நான் இயேசுவை நேசித்து வருகிற ஒரு கூட்டத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பு கூறுகிற மக்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்காக உயிரை கொடுக்கத்தக்காய் ஒரு காதல், ஒரு லவ், நேசம் உள்ள பிள்ளைகளை நீ எழுப்பும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி பூரணமான எபேசு சபை பிள்ளாதபடி அன்புள்ள பிள்ளைகளாய் மாற்றும், தேசத்து அன்புள்ளவளாய் மாற்றும். தேசத்தில் வரப்போற ஆக்கினையிலிருந்து, வரப்போற பாடுகளிலிருந்து, வரப்போற வேதனைகளிலிருந்து ஒரு அன்பு கூட்டத்தை நீ உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ பிதாவிடத்தில் எப்படி அன்பாயிருந்தீரோ, எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டீர்கள், அதை போல உம்முடைய அன்பை எங்களுக்கு தரித்து தாரும், தரித்திருக்கிறோம் என்று நினைத்திருக்கிறோம், தரித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட ஆத்மா எழுப்பதற்காய் ஸ்தோத்திரம், அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.